ஒரு அழகான கிராமத்தில் தினேஷ் என்ற சிறுவன் தன் அம்மா அப்பாவுடன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு நன்றான சிறுவனாக இருந்தாலும் எதிலும் நம்பிக்கையற்றவன். நான் செய்ய முடியாது என்று சொல்வது அவனுடைய பழக்கமாகிவிட்டது. ஒரு நாள் தினேஷ் பள்ளி அருகே உள்ள காட்டில் நடந்து கொண்டிருந்த போது மிதமான ஒளியில் ஒரு அழகான பறவை அவனை அழைத்தது. அந்த பறவை பொன்னிறத்தில் மின்னியது. தினேஷ், உன் தன்னம்பிக்கையை மீட்டெடுக்க நான் வந்திருக்கிறேன் என்று கூறியதும் தினேஷ் ஆச்சரியப்பட்டான். நான் எதையும் செய்ய முடியாது, நீ எப்படி உதவப் போகிறாய்? உடனே பறவை சொன்னது, நீ 3 சோதனைகளை சந்திக்க வேண்டும். அதை முடித்தால் உன்னுடைய முழு திறமையும் வெளிப்படும். முதல் சோதனை. பறவை ஒரு பெரிய மரத்தை காட்டியது. இந்த மரத்தின் பலத்தை அடைவதற்காக உன் திறமையை பயன்படுத்த வேண்டும். தினேஷ் நம்பிக்கையின்றி யோசித்தான். ஆனால் முடிவில் அருகில் இருந்த கயிற்றை பயன்படுத்தி ஏறி அப்பழத்தை எடுத்தான். இரண்டாவது சோதனை. பறவை ஒரு ஆழ்ந்த கிணற்றை காட்டியது. இதிலிருந்து தண்ணீர் எடுத்து வர வேண்டும். தினேஷ் கிணற்றிலிருந்த ஏந்திகளை பயன்படுத்தி தண்ணீரை எளிதாக எடுத்து வந்தான். மூன்றாவது சோதனையை பறவை முடிவாக சொன்னது. நீ அருகில் இருக்கும் பெரிய குகையில் இருந்து மற்ற பறவைகளை விடுவிக்க வேண்டும். தினேஷ் தன்னுடைய தைரியத்தை ஒன்று சேர்த்து குகைக்கு சென்று சிறிய குச்சியை பயன்படுத்தி கதவை திறந்து பறவைகளை விடுவித்தான். பறவை தினேஷை பாராட்டியது. இப்போது நீ தன்னம்பிக்கையுடன் வாழலாம். உன்னுடைய திறமைகளை நீ அறியாமல் இருந்தாய், ஆனால் உனக்குள் அனைத்தும் உள்ளது. அந்த நாளுக்கு பிறகு தினேஷின் வாழ்க்கையே மாறியது. தினேஷ் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எல்லா வேலைகளையும் வெற்றி செய்தான். அவன் மற்றவர்களுக்கும் தன்னம்பிக்கையின் முக்கியத்துவத்தை கூறத் தொடங்கினான். கதையின் தத்துவம். தன்னம்பிக்கை நம் சிக்கல்களை தீர்க்கும் மிகப்பெரிய ஆயுதம். உங்கள் திறமைகளை நம்புங்கள், ஏனெனில் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.